இருந்துச்சு. சரியான ஐஸ்கிரீம் பைத்தியம். அது ஏதோ உண்மைதான்பா. சரி சரி, இன்னைக்கு நம்ம சும்மா எங்கேயாவது இப்படியே விளையாடலாமா? சரி சரிப்பா, ஃபர்ஸ்ட் என்ன விளையாடலாம்? அந்த புத்தகம் படிக்கலாம். ஜீசஸ் கதை படிக்கலாம். ஜீசஸ் முதலில் இஸ்ரேலில் பிறந்தாரு. அவருக்கு வயசு 1 வயசு. எல்லாருக்கும் அதே வைக்கலாம். தூங்கிச்சு. சரியான தூங்கி முடிஞ்சது. என் தங்கச்சி சோத்து முயலும் மயிட்டும். இந்த ராபிட் இந்த பீட்டர் இருக்கானே, சரியான தூங்கா. ஒரு கதையை படிச்சா தூங்கி விழுந்துடுறான். என்னாலே மேல ஒரே அழுக்கா இருக்கு. வெள்ளையா இருக்கலாம். வெள்ளையா பிறந்தது தப்புடா அப்படின்னு சொல்ல மாட்டேங்க. கடவுள் ஒன்றும் வெள்ளையா பொறுத்தா. சரி, நான் கதை படிக்கிறேன். வந்தாரு மோனிச்சி. நான் விநாயகர் படம் படிக்கிறேன். பார்வதி தேவி ஒரு நாள் பிரார்த்தகம் பண்ணும்போது நந்தி குறுக்கை வந்து பார்வதி தேவியை தொல்லை பண்ணான். அந்த காரணம் தெரியாமல் வந்து தொல்லை பண்ண நந்திக்கு பதிலடியாய் பார்வதி தேவி ஒரு காவலனை உருவாக்கினான். அவன்தான் கணேசன் என்கிற பிள்ளையார் விநாயகர். அப்போது காவலாக நின்ற விநாயகருக்கு சிவபெருமாள் தந்தை என்று தெரிந்துவிட்டு அவரை உள்ள பார்வதி தேவி பிரார்த்தகம் பண்ணுகிறார். அதனால் நீங்கள் உள்ள போகக்கூடாது சொல்லி தாமரித்தார். அதனால் சிவபெருமாள் நிறைய தேவர்களை அனுப்பினார். அப்போது தேவர்களை தொல்லை பண்ண விநாயகரை ரொம்ப கோபமாக பார்த்தார். அதனால் கைலாச மலையை ரொம்ப ஆக்ரோஷமா ஆன மாதிரி ஒரு மாதிரி ஆகிவிட்டது. அதனால் சிவபெருமாள் கோபமாய் அவருடைய சூலத்தை எடுத்து விநாயகர் தலையை வெட்டி பதம் பண்ணார். அதுக்கப்புறம் சிவபெருமாள் அவருக்கு திருப்பி உயிரை தந்தார். அந்நேரம் பார்த்து விநாயகருக்கு நல்ல ஒரு தலை இல்லை. அதனால் தேவர்களை அனுப்பி பூமிக்கு ஒரு தலையை எடுத்துருவாங்கள் சொன்னார். அப்போது தேவர்களுக்கு தலை கிடைக்காமல் இருப்பதால் அவர் ஒரு யானை தலையை வைத்து விட்டார். அதனால் அவர் பேரு விநாயகர் என்கிற பிள்ளையார்னு வைத்து விட்டார். வா, நல்லா இருக்கு இந்த கதை. இது என்ன பூனை யானை புரியுது. அம்மாடியா அம்மா, இந்த வெயில் மனுஷன் போட்டு கொன்றும் இல்லையா? நெருப்பு பத்திக்கிட்ட மாதிரி இருக்குது. என்ன எங்க தாத்தாவோட வீடு. பழைய புஸ்தகம். என்ன புஸ்தகம் அது? 6 முகம். 6 முகம். இந்த சோட்டா பீம் பாருங்க. நான் எல்கேஜில வச்சு ஐயோ அழுத்த விட்டுது. சரி, நான் போயிட்டு பீட்டர் கிட்ட பேசலாம். பீட்டரா, என்ன பண்ற நீ? விளாடுற என் கூட வந்து. நம்ம 10 நாள் நான் உனக்கு ஒரு கதை சொல்லிட்டா? தெரியுமே. சரி, நான் 10 நாள் ஒரு கேம் விளையாடலாம். அந்த கேம்ல பார்த்தனா நீ கண்டுபிடிக்கணும். சரி, இப்போ பார்த்தனா நான் ஆக்டர் பேரு, இப்போ ஒரு பாட்டு பேரு, இப்போ அதுக்கப்புறம் பார்த்தனா அப்புறம் இது என்னன்னு சொல்லு. டீ தானே சொன்ன ஃபர்ஸ்ட். தளபதி விஜய். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் பூஜா டே ஹீரோயினி. அதுக்கப்புறம் படம் பேரு ஜனநாயகன். பாட்டு பேரு தளபதி கச்சேரி.
ஸ்டார்டிங் லெட்டர் மட்டும் சொன்னேன். ஜூஸ் எடுத்து குடிக்கிறியா? நான் இந்த முயல் கிட்ட பேசினேன். இப்படி விளாடணும் சரியா? சரி, நான் ஒரு படம் சொல்லட்டா? ஜி இல்ல டி டி அப்புறம் ஹீரோயின் போயிருக்கானா? என்ன தலைச்சுவா? ஐ சுச்சி எனக்கு தெரியல. நான் வேற ஏதாவது படம் சொல்லட்டா? டி டி அடுத்து சொல்றேன், சும்மா அதுவே சொல்லிடுற. டி டி டின்னு டி டி எல். சாங் பார்த்தனா எல். எல்லா தமிழே பாஸ் கொடுக்குறியா? பாஸ். ஃபர்ஸ்ட் பார்த்தனா டி தளபதி விஜய், டி த்ரிஷா, அதுக்கப்புறம் படம் பேர் லியோ, பாட்டு பேரு லியோ. பைத்தியம். அது ஸ்பெல்லிங் சொன்னனா நான் சொல்ல முடியும் பைத்தியம். சரி, நீ தூங்குறியா? நான் ஒரு கதை சொல்றேன். சீக்கிரம் சொல்லு. போட்டுருக்கு பார்த்தீங்கன்னா விநாயகர் பார்த்தீங்கன்னா முருகர் எப்படி பிறந்தாரு அதுக்குள்ள தூங்கி தூங்க முடிஞ்சி இப்படிலாம் தூங்குறாங்களேப்பா. சோப்பாடி. சரி, வேற ஏதாவது கதை படிக்கலாமா? என்ன கதை படிக்கலாம்? அதெல்லாம் கதைலாம் படிக்கணும். உங்க கூடயே பேசலாம். உன்னை பார்த்தா உன்னோட அண்ணன் தான் ஞாபகம் வரான். பண்ணி உனக்கு ஒரு கதை சொல்லிட்டேன். நான் சொல்றேன். ராஜா இருந்தாரு. சரி, படிக்கலாம். அந்த விக்ரமாதித்யா, ஒரு ஊரில் ஒரு விக்ரமாதித்யான்னு ஒரு ராஜா இருந்தாரு. அந்த ராஜாவுக்கு மக்கள் நிறைய புண்ணியம் பண்ணி அந்த மக்களை அவர் நேசிக்கிறார். அப்போது மக்கள் சாவுறதை அவர் பார்த்தார். அப்போது ஒரு சித்தர் இதுக்கெல்லாம் காரணம் ஒரு வேதாளம் அப்படின்னு சொன்னார். உடனே ராஜா வேதாளத்தை தேடி போனார். ஒரு தண்ணிக்குள் வேதாளம் முகம் தெரிஞ்சது. அதுக்குள் போகும்போது நிறைய வேதாளத்தை கொன்னார். போது கடைசியில் ஒரு பெரிய பூதம் வந்து நின்றது. அது என் காலை வெட்டி திரும்பி பார்க்கும்போது வேதாளம் அவர் கழுத்தை பிடித்து நான் ஒரு கதை சொல்லிட்டான்னு 1000 கதை சொல்லிச்சு. அதுக்கப்புறம் சொன்ன அந்த கதையெல்லாம் அவரும் பதில் சொல்லிட்டார். அதுக்கு பதிலாக நான் அந்த வேதாளம் சொல்லிச்சு. ஐயோ, நீ நினைச்சிட்டியா? ஏன்னா நீ ஒரு பண்ணி. ஏன் இவ்வளவு கியூட்டா இருக்கிற? தெரியலையே. இதை நான் எப்பயும் கேட்டேன், நிறைய வாட்டி கேட்கறேன். நான் அதுக்கு எல்லா தடவையும் நான் எனக்கு தெரியலன்னு தான் சொல்லுவேன். கொஞ்சம் நீ ரெஸ்ட் எடு. ஒரு கதை சொல்லட்டா? நானாண்டா டேய். நீ சொன்னேன்னா நான் இதை தூங்கிடுவேன். சரி, ஒரு கேம் விளையாடலாமா? என்ன கேம் விளையாடலாம்? ஹைட் அண்ட் சீக் விளையாடலாமாடா? விளையாடலாமே. வா. சரி, நான் ஃபர்ஸ்ட் 1 2 3 நீ போய் ஒன்றுக்கோ. 1 2 3 4 5 6 7 8 9 10 ஜூட் வருகிறேன். அஜித் இங்க இருக்கியா? பீரோக்கு கீழே இல்லையே. சரி வெளியே போய் பார்ப்போம். தப்பா
பேசு பண்ணி. டேய் யாரா இவங்க? இவங்க தான் தாத்தா. ஹாய் தாத்தா எப்படி இருக்கீங்க? தாத்தா என்ன கேக்குது பாருங்க. இல்ல தாத்தா, நான் தாத்தா இல்ல. நான் தாத்தா தான். ஏய் மைக்கி உங்க தாத்தா எங்கடா? அவங்க கடைக்கு போயிருக்காங்க. கடைக்கு போயிருக்காங்களா? சரி அப்ப நீ வா நம்ம ஐடன்ஸிக்கே கண்டினியூ பண்ணுவோம். சரி சரி கண்டினியூ பண்ணலாம். சரி இப்ப நீ தான கண்ணு மூடணும். சரி நான் மூடுறேன். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 டேய் ஏ ஸ்லோ பண்றேன் அப்படியே ஒழுங்கல. பொறுமையா என்ன? ஓகே நம்ம இதுக்குள்ள போய் ஒளிஞ்சிக்கலாம். ஐயோ தால நம்மள கண்டே பிடிக்க முடியாது. சே எங்கதான் ஒளிஞ்சிருப்பாங்களே தெரியல. எங்கதான் ஒளிஞ்சிருப்பாங்க? என்ன சவுண்ட் டப்பா 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 டப்பா. நான் டப்பா அடிச்சிட்டு மீனினா. சூப்பர். அதுக்குள்ள அலக்காயிட்டியப்பா. நான் போய் ஒளிஞ்சிக்கிட்டேன் இதோ அந்த மாதிரிடா. சரி சரி குடு. சி வா திரும்பி நீ தான் என்னணும். சரி டாடி நான் கண்டுபிடிச்சிருவேன். இந்த வாட்டி நான் எப்படி கண்டுபிடிக்கிறேன் நானும் தான் பார்க்கறேன். இது திரும்பி இதுக்குள்ளே ஒளிஞ்சிக்கலாம் எப்படி கண்டுபிடிக்கிறேன்னு பார்ப்போம். நான் வருகிறேன். சே எங்கதான் போனாங்க? ஏதோ சவுண்ட் கேக்குது. ஏய் பாத்துறே. டப்பா 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 டப்பா. டப்பா அடிச்சிட்டேனே. நீ போ. இப்போ நான் டப்பா அடிச்சிட்டேன். சரி இந்த விளையாட்டு போதும். நீ தூங்குறியா? ஓகே கதை சொல்லு. ஒரு ஊர்ல ஒரு ராஜா இருந்தாராம். தூங்கிச்சு. தங்கச்சிவா நம்மளும் தூங்கலாம். கண்ணு